ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் லவ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் லவ் ட்ராமா தான். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு எதுனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் யானை தான் காட்டுறாங்க. யான் வந்து இந்த ஊரை விட்டு போக போகிறா போல். அதனாலே வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட மூஞ்சிலே தெரியும் அவ்வளோ சோகமாக தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. யாரோ வந்து அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறது தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவள் தான் அந்த கதையை சொல்லுவா. அப்போ ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா. அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குமா. அந்த குட்டி பாப்பா தான் நம்ம ஹீரோயினே. அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா, அவர் பேர் தான் மூச்சன். நம்ம ட்ராமாவோட ஹீரோவே அவர் தான். அவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ வந்து அவள் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. என்ன சொல்கிறான்னா, அவள் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது 2012 வந்து ஹீரோயினோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. 2 பேருமே சேம் டைமில் தான் இறக்குறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து 2 பேர்கிட்டயும் முன்னாடி நின்றுட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுவும் அவங்க அப்பாவுக்கு முன்னாடிலாம் போயிட்டு ரொம்ப அழுவாளா. அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பாட்டுக்கு வந்தவர் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்போ தான் பார்க்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவரும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டையே பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது ஃப்ரெண்டோட கல்லறையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போ மூச்சன் என்ன சொல்கிறாருன்னா, என் பேர் மூச்சன், உன் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். இனிமேல் நான் தான் உன்னை வளர்க்க போகிறேன். நீ என்னை வந்து இனிமேல் அங்கிள்னே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் இது கேட்டோன்னே, சரி ஓகே, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இந்த டைமில் என்ன பண்ணணும்னு புரியாமல் அவங்க அங்கிள் கூட இருக்க ஒத்துக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு நடக்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்லேருந்தே நம்ம ஹீரோ மூச்சன் தான் நம்ம ஹீரோயின் யானை வந்து வளர்த்துட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த ஃபீலிங் வேறு மாதிரி போயிடுது. எப்படின்னா, இவர் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து இவர் மேலேயே ஆசை வச்சிடுறாங்க. இவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ ஒரு பர்த்டேக்கும் நம்ம ஹீரோனுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம். அப்போ ஹீரோனோட 18th பர்த்டே வருது. அந்த பர்த்டே அப்போலாம் நம்ம ஹீரோயின் என்ன விஷ் பண்ணுறாங்கன்னா, நான் எப்பயுமே வந்து மூச்சன் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி கேக்கில் இருக்க கேண்டில் ஊதிட்டு இந்த வாட்டி ஹீரோ கிட்ட வந்து அவங்களோட லவ்வை சொல்லி ஆகணும், ஹீரோ அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவும் நம்ம ஹீரோயின் பார்த்து, சரி யான், இந்த உனக்கு இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி மூச்சன் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாரு. யானும் வந்து அதை பார்த்தோன்னே அங்கிள் கிஃப்ட்டை கொடுக்குறாருன்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சி நின்ட்டு, அங்கிள் நீங்கள் எனக்கு இன்னொரு கிஃப்ட்டை தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மூச்சன் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு கிஃப்ட்டா, நான் உனக்கு தராம் இல்லையா, சரி சொல்லு என்னன்னு கேளு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து இவ என்ன கேட்க போறான்றது வில்லங்கமே புரியல. அந்த பக்கம் யான் என்ன கேட்டுறான்னா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவள் ப்ரப்போஸே பண்ணிடுறா. இதை கேட்ட மூச்சு எனக்கு வந்து, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா இல்லையான்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. இதை கேட்டோன்னே இவ இப்படி சொல்லுவான்னு இவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சொல்கிறாரு, உன்னை நான் குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோனை மிரட்டவே ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஃபேமிலினா என்னன்னு தெரியும், அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்போ மூச்சன் வந்து, இதெல்லாம் சரி வராது, நான் உனக்கு அங்கிள், அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பேசு, நீ என்ன அங்கிள்ன்ற முறையில் தான் பார்க்கணும், இப்படிலாம் நினைக்காதன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோ போகும்போது, நான் ஒத்துக்க மாட்டேன், இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்களை என்னை விரும்ப வைப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போகிற வரைக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. மறுபடியும் நின்று கேட்குறாரு. இருந்தாலும் இங்கே நின்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினா இனிமேல் வருஷம் வருஷம் வர பர்த்டேக்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் பர்த்டேக்கும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோவா அவளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ 2023 வந்துடுதா. நம்ம ஹீரோயின் அந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் போதும் நம்ம ஹீரோ வராரு, ஹீரோனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனை விஷ் பண்ணும் போது, நான் எப்பயுமே மூச்சன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினச்சி வேண்டிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவர் வந்து ட்ரிங்க் பண்ண போயிடுவார். அது ஒரு பார்ட்டி தானே, அதனால நம்ம ஹீரோனும் லைட்டாக ஒரு கிளாஸ் தான் குடிப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப ஓவராக எடுத்துப்பார். ரொம்ப ஓவராக குடிச்சோன்னே அவரால் நிற்கவே முடியாத அந்த இடத்துல தள்ளாடிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் தான் என்னாச்சு இவருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தானே இப்போ அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா அவங்க கூட தானே வந்திருப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோவை போய் ரூமில் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ தள்ளாடிட்டு இருக்கும் போதும் மெதுவாக பார்த்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. மூச்சனுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோயின் வந்து மூச்சனை வந்து அவரோட பெட்டில் போய் படுக்க வைக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மூச்சனை லவ் பண்ணுறாங்கல்ல, அதனால அவங்களோடய அவங்க கண்ட்ரோலை இழந்துடுறாங்க. அவங்க உடனே போயிட்டு மூச்சனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா.
அப்போ மூச்சன் மயக்கத்தில் தான் இருப்பார். அப்போ ஹீரோயின் ரொம்ப ட்ரை பண்ணி கிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக மயக்கம் தெளிஞ்சிருது. கண்ணை முழிச்சுக்கிறாரு என்னமோ நடக்குதுன்னு தெரிஞ்சு. உடனே ஹீரோ நீங்கள் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம யானை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி தான் பண்ணுவியான்ற மாதிரி ரொம்ப ஓவராகவே திட்ட ஆரம்பிச்சுறாரு. நான் உன் அங்கிள், அது உனக்கு தெரியுமா தெரியாதா, இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் அங்கிள் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஒன்றும் பிளட்லலாம் ரிலேட் ஆகலையே, நீ என் ரிலேஷனே கிடையாதே, நீங்கள் என் அப்பா ஃப்ரெண்டு தானே, அப்புறம் நான் அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு. இதில் ஹீரோயின் வேற, எனக்கு ஃபேமிலினா என்னன்னு தெரியும், நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி என்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்போது ஹீரோ சொல்லிடுறாரு, இல்லை இது நடக்க நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், இது பெரிய தப்பு, இதை பற்றி எனக்குன்னா வெளியே தெரிஞ்சால் இது ரொம்ப அசிங்கமாக போய்டுன்ற மாதிரி ஹீரோ எவ்வளோ சொல்லியும் ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க கேட்டுக்காம. ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் திட்டி விட்டுறாரு, இதுக்கு மேலே திரும்ப இதை பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு, கெட் அவுட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன இப்படி சொல்லிட்டாருன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மறுபடியும் ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க என்னென்னா, அதுக்கப்புறம் என் 22nd பர்த்டே வரதுக்கு முன்னாடியே மூச்சன் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஒரு ஸ்கார்ஃபை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா, ஆசையாக தைச்சிட்டு இருப்பாங்க, ஹீரோ வந்தால் போட்டு விடலான்னு சொல்லிட்டு. அப்போ மூச்சனை அவங்க வராரா. அப்போ நம்ம ஹீரோனை சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு போகிறா. மூச்சனை பார்த்த உடனே இந்த ஸ்கார்ஃப் எடுத்துட்டு இந்தாங்க இது உங்களுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்கும்போது ஹீரோ ஒன்னே அவளை கண்டுக்காம நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் தான் ஜூ. அவள் வந்து நிற்க நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறா, யார் இவங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது இது மூச்சனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவள் வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, இவ பேர் ஜூ தான் சூ, இவளுக்கும் எனக்கும் வரப்போகிற நாட்களில் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இவ என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நம்ம ஹீரோயின் இதை கேட்டோன்னே என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஷாக்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோ வந்து இவளுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவரோட ஃபியான்சி ஒன்னே என்ன சொல்கிறான்னா, ஓ நீ தான் யானா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் ஹீரோக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் வச்சிருப்பால, அந்த ஸ்கார்ஃபை வந்து இவ பிடுங்கிட்டு இதெல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க, நான் ஃபியூச்சரில் இவருக்கு இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துக்கிறேன், இதெல்லாம் இவருக்கு யூஸ் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு விட்டுறா. நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துமே அவர் ஒரு வார்த்தை கூட நம்ம ஹீரோனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலை. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோனை பார்த்து ஆமாம் யான் இதெல்லாம் தேவையில்லாதது, இனிமேல் இதெல்லாம் என் ஃபியான்சி பண்ணி கொடுப்பா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கார்ஃப் மேலே காலை வச்சு நடந்து போகிறாரு, ஷூ காலோட. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பண்ணுறதை வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, அதை வாங்கி கீழே போட்டு மெரிச்சு இப்படி போகும்போது ஆசையாக பண்ணவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இப்படி காலால் மிதிச்சு போட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்கள அந்த ஸ்கார்ஃபாவே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் அந்த ஸ்கார்ஃப் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நின்னவர் நம்ம ஹீரோனை பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து எதுனா இவர் பேச வந்திருக்காரா அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் உன்ட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்திருக்காங்களே நம்ம ஃபேமிலிக்கு, அவங்களுக்கு நீ எப்பயுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒன்னே இல்லை நீங்கள் போய் சொல்லாதீங்க, நான் வந்து உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து என் முன்னாடி பேச வைக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து திட்டி விட்டுறாரு. தேவையில்லாமல் இப்படி பேசாத யான், நீ வந்து இனிமேல் இந்த ஃபீலிங்லாம் என் மேலே வச்சுக்காத, அவளை உண்மையாகவே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருக்கும், என்னது லவ் பண்ணுறீங்களா, நான் இவ்வளோ நேரம் கூட இதை போய் நினச்சிட்டு இருந்தேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இவள் வந்து பெய் மூச்சான் ஃபேமிலியோட மிஸ்ட்ரெஸ் ஆக போகிறவ, அதனால் எனக்கு கொடுத்த மரியாதையை நீ அவளுக்கும் கொடுக்கணும், நீ என்னை எப்படி அங்கிள்னு கூப்பிட்றியோ அதே மாதிரி நீ அவள் ஆன்ட்டின்னு கூப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஃபியான்சி பொண்ணு பின்னாடி நின்றுட்டு இருப்பாள். அவள் ஹீரோ பார்த்து மூச்சான் ரொம்ப நேரமாக பெட்ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்றா. ஹீரோயின் வந்து தலையாட்டிட்டு வேண்டாம் போகாதீங்கன்ற மாதிரி சைக்கிளே காட்ட இதில் வேற ஹீரோட கோட்டை பிடிச்சலாம் வேற இழுத்துட்டு இருக்கான், வேணாம் போகாதீங்கன்ற மாதிரி. ஆனால் ஹீரோ வந்து இப்போ ஹீரோயினை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோயினோட கையை தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டுட்டு ஃபியான்சி கூப்பிட்டான்றதுக்காக திரும்பி போக நம்ம ஹீரோயினா என்னை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஃபியான்சி கூட போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கா இவர் இனிமேல் என் கையில் யார் நினச்சாலும் மூச்சை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபியான்சியை உள்ள வில்லங்கமாக நினச்சிட்டு வெளியே நம்ம ஹீரோயினோடைய நல்லவ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. போனவர் வந்து சும்மா கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தா இந்த ஃபியான்சி பொண்ணை நம்ம ஹீரோயின் முன்னாடி அழைக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கேயே தேம்பி தேம்பி அழ
ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவளால் மூச்சனை விட்டு இருக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு இவளுக்கு வந்து பிளட் ரிலேஷனில் ஒரு அங்கிள் இருக்காரு. ஆனால் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் நான் ஊருக்கு வர போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, வீசா எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்கிளும் வந்து சரிம்மா நீ நல்லபடியாக இங்கே வரலாம், ஆனால் உன்னை சின்ன வயசுலேருந்து மூச்சன் வளர்த்துருக்காருல்ல, அவருக்கு நீ வந்து உன்னோட நன்றியை சொல்லிட்டு நீ வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனும் கண்டிப்பாக அங்கிள் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய நன்றியை கண்டிப்பாக சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மூச்சன் வந்து கீழே உட்காந்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. இந்த விசா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஒர்க்கை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க போல. ஹீரோனை நிறுத்தி என்ன யான் எங்கே போகிற, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்களா. என்ன சொல்கிறாருன்னா, வெளியே கிளைமேட் வந்து சரியில்லை, நீ எங்கே போனேன்னு சொல்லு, வேணா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் ஓ அப்படியா, நீங்களும் உங்கள் ஃபியான்ஸியும் இன்றைக்கி டேட்டுக்கு போகலையா என்ன, நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேனான்னு சொல்லும்போது அப்போது ஹீரோ வந்து ஏதோ சொல்ல வராரு. அப்போ கீழெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாரு, ஏதோ பிரேஸ்லெட் கிஃப்டெல்லாம் வச்சுருப்பாரு. அந்த ஃபியான்சி பொண்ணு அங்கே வராலா, வந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு இன்னும் மூச்சான் எனக்காக இதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிற ரெடியாக இருக்கீங்க போல், சரி வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டு மூச்சானோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்போ ஹீரோனை பார்த்து வரேன், ஆமாம் ஏன் நாங்கள் இன்னைக்கு வெளியே போகிறோம், நீயும் வரி அங்கே கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நம்ம ஹீரோனை கண்ணை கலங்கிக்கிட்டே சரி வரேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் கூப்பிட்றாங்களா மாறி, அதனால ஹீரோனை ஒத்துக்கிறாங்க. வெளியே வந்து கிளைமேட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப மழை வர மாதிரி தான் இருக்குது, மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுது. என்னன்னு பார்த்தா காரில் ஃப்ரண்ட் சீட்டில் ஃபியான்சியும் மூச்சனை உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து மிரரில் பார்த்து இன்னும் லிப்ஸ்டிக் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஹீரோ கிட்ட அந்த சைடில் என்னோட லிப்ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து சரி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தராரு. நம்ம ஹீரோயின் முன்னாடி நடக்கத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, எதுவும் பேசல, சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஃபியான்சி பொண்ணு இருப்பால, அவள் ஹீரோ கையிலேருந்து லிப்ஸ்டிக்கை வாங்காமா என்ன என் கையில் கொடுக்குறீங்க, நீங்களே எனக்கு அதை போட்டு விட்டுருங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து பின்னாடி ஹீரோயின் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு இருந்தாலும் சரி கேட்குறாளேன்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடியே அவர் வந்து போட்டு விட்டுட்ருக்காரு. அவளோட மூஞ்சை பிடிச்சி அவளோட லிப்ஸில் லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோனுக்காக அதை பார்க்கும் போது இதுங்க ஏதோ பண்ணுதுங்க, அதை ஏன் என் கண்ணு முன்னாடி பண்ணுதுங்கன்ற மாதிரி அவள் பாட்டுக்கு பின்னாடி அழுதுட்ருக்கா. அவளோட ஃபேஸ் முன்னாடி இருக்க மிரரில் தெரியுது. அப்போ கையெல்லாம் வேறு முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபியான்சி இருப்பாள, அவள் ஹீரோயின் பார்த்து என்ன யான் உனக்கு யாருன்னா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களா. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணும் என்னம்மா எப்படி சொல்லிட்டு இருக்க, இந்த டைம்லலாம் நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்ல, உனக்கு அதானே ஏஜ், அப்போ நீ ஜாலியாக இருக்க வேண்டாமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ இதெல்லாம் முன்னாடி உட்காந்து ஒரு மாதிரியே கேட்டுட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோனும் சைடில் உள்ள ஹீரோவை பார்க்க அப்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் இல்லை அதெல்லாம் நான் என் ஃப்யூச்சரில் பார்த்துக்கிறேன், இதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அப்படி நான் ஒருத்தரை பார்ப்பேன், அதை ஃப்யூச்சரில் நடக்கிறது அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து மூச்சான் என்னோட ஹீரோயின் ஆல்ரெடி இதை எதிர்பார்த்துருப்பாங்க போல், இப்படி காரில் கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் நான் கொடையாவது கொண்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. வெளியே அந்த மழையிலையும் நம்ம ஹீரோனை இறக்கி விட்டுட்டு அவங்க 2 பேரும் உள்ள காரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஹர்ட் ஆகும், கூடவே வளர்த்தவர் மழையில் நிற்க வைக்கிறாருன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த ஃபியான்சியும் வந்து அங்கேருந்து காரில் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனை ஒரு பொரோட்டா கூட மதிக்கலை. அப்படியே ஹீரோனை மழையில் இறக்கி விட்டுட்டு உள்ளே தானே இருக்குது, நீ அங்கே தானே இருக்குது போய்க்கோன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா இப்படி நடக்க விட்றாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளை இப்படி ப்ரோக் பண்ணக்கூடாதுல்ல, ஒருத்தங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஒருத்தர் மேலே. ஆனால் ஹீரோவா என்னான்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு ஹீரோனை இறக்கி விட்டுட்டு. நம்ம ஹீரோனும் அவங்களோட பாஸ்போர்ட்டு வீசா எல்லாம் ரெடியாக இருக்கான்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கவும் அவங்கள வந்து நீங்கள் நாளைக்கு கூட கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனும் அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க உள்ள. அதெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ சைடில் வந்து அவங்க அங்கிள் ஃபோட்டோ இருக்கும். இவங்க நிறைய வரைஞ்சிருப்பாங்க, டயக்ராம்லாம் நிறைய வரைவாங்க, அதாவது பெயிண்டிங்கில் நிறைய ட்ராப் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இருக்கும். ஹீரோயின் வந்து அவங்களோட அங்கிள் கூட இருந்த ஃபோட்டோ இருக்குமா, அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இனிமேல் இது எதுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி குப்பை தொட்டியில் போட்டு விட்டுட்டு அப்போ சைட்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அங்கிள் மூச்சன் இருக்கார்ல, மூச்சனை வந்து வரைஞ்சி வச்சுருப்பா. அதை பார்க்குறா, அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா வந்து அது வந்து அவர் கூட நல்லா பேசும்போது அவரை பார்த்து வரைஞ்சிருப்பா. அப்போ அவர் வந்து உட்கார வச்சு அங்கிள் எப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி அங்கிளை டார்ச்சர் பண்ணி வரைஞ்சிருப்பா. அவரும் ஒரு கட்டத்தில் சரி இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா சரி வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தூங்கியிருப்பார். இவனே இவ்வளோ நேரம் ஆக்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோனும் மூச்சன் தூங்கும் போது என்ன திரும்ப பண்ணியிருப்பாங்க, அப்போது ஹீரோ கிட்ட மெதுவாக போய் உட்காந்து இப்போ தான் அவரை டச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூங்குறப்போ போயிட்டு அவர் லைட்டாக அவரோட மூக்கெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு அந்த பெயிண்டிங்கை
பார்க்கும்போது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபியான்சி ஜூர்பால அவள் தான் அங்கே வரா. அவங்க உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின் இப்படி பேக் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோயினை பார்த்து, யான் என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே, எதுக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்போது ஏஞ்சி நின்று சொல்கிறாங்க. மெதுவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, நான் வந்து இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கும் வந்து மூச்சனுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்போல்லாம் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க விரும்பல, அதாங்க எனக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லும்போது ஃபியான்சி உன்னே, ஏமா அப்படி சொல்கிற, மூச்சன் வந்து உன்னை அடாப்ட் பண்ணியிருக்காரு, அவர் உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாதுமா, நீங்கள் இருக்கலாம், எதுக்கு போகிற, எங்களுக்குலாம் ஃப்யூச்சரில் பசங்க பிறந்தா நீ அந்த குழந்தைங்கள கூடவே இருந்து பார்த்துப்பல, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, நீ எதுக்கு போகிற, என்னை நீ நல்லபடியாக கேர் பண்ணிக்கலாம், என் பசங்களை கேர் பண்ணிக்கலாம், இங்கே இருக்க வேண்டியதானு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன், நான் போக போகிறேன்னு சொல்லும்போது ஃபியான்சியும் சரி ஓகே நீ மாற்ற மாட்டேனா, அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போது அந்த ஃபியான்சி பொண்ணு சும்மா ட்ரெஸ் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம ஹீரோயின் கீழே போட்டிருப்பாங்களே அதெல்லாம் போய் எடுத்து நோண்டிட்டு இருக்கா. அப்போது ஹீரோவை அவள் பண்ண பெயிண்டிங்கு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காளா. அப்போது அவள் வந்து இந்த மாதிரி அங்கிள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாள், அதை கூட குப்பை தொட்டியில் போட்டிருப்பாரு. அதை எது இவள் பார்க்கும்போது அதில் வந்து ஹீரோ லைட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதை பார்த்து அவள் வந்து ஓ மூச்சன் இப்படி லைட் கலர் ட்ரெஸ்லாம் போடுவாரா, ஆனால் எனக்கு அவர் இப்படி போடுறது பிடிக்கவே பிடிக்காது, நான் வந்து அவர் வந்து எப்படி மாற்றிட்டேன்னா அவர் டார்க் கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி மாற்றிட்டேன்ற மாதிரி இவள் அவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட. அதில் வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் பிக்சர்ஸ் இருக்கா. அதை காமிச்சு இங்கே பார்த்தியா மூச்சன் இதில் என் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார்ல, எல்லா ஃபோட்டோலையும் சிரிச்சிட்டு தான் இருக்கார்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அதை காட்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதை இவள் பார்த்துடுறல. பார்த்த உடனே ஓ இதுவும் சின்ன வயசு ஃபோட்டோவா, கூட இருக்கிறது அம்மா அப்பாவான்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாளா. நம்ம உடனே வேணாம் அதை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வரும்போதே இவள் வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே கீழே போட்டு விட்டுறா. அப்போ அது கீழே விழுந்து நொறுங்கிடுது அந்த ஃப்ரேம் எல்லாம். அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று தான் இருக்கும் போல் இருக்குது, அதை சேஃபாக எடுத்து வச்சுருப்பாங்க, அதை இப்படி கீழே போட்டாங்களேன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த ஃபியான்சி பொண்ணை எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அதை எடுக்கும்போது லைட்டாக ஹீரோனோட கையில் வந்து அந்த கிளாஸ் கிழிச்சிடுது. அதே மாதிரி அந்த ஃபியான்சி பொண்ணு கையிலையும் கிழிச்சிட்டு தான் நம்ம ஹீரோ இந்த கேட்ட சவுண்டில் வேகமாக ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் கையில் கிழிச்சிருக்கிறது தெரிஞ்சோடனே முதல்ல ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போகிறாரு. யான் உனக்கு என்னாச்சு, உன் கையை காட்டு அப்படின்ற மாதிரி தான் போகிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த ஃபியான்சி பொண்ணு ஒன்றே நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறா. அப்போ இவரும் வந்து ஆமாம் முதல்ல இவகிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஃபியான்சி உட்காந்துட்டு இருக்கான்னு அப்போ தான் அவருக்கு தெரியுது. ஹீரோயினும் கையை பின்னாடி மறைச்சிக்க அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஹீரோட கையை பிடிச்சி இழுக்கிறா. என்னன்னா அவள் கையில் கிழிச்சிருக்குல்ல அது அவருக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட காட்டுறா. மூச்சா நீங்கள் பாருங்களேன் என் கையில் வந்து கிழிச்சிடுச்சு, அது மட்டும் இல்லை நான் தான் வந்து யானோட ஃபேமிலி ஃபோட்டோவை தெரியாமல் கீழே போட்டுட்டேன், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட மூச்சன் உடனே அந்த ஃபியான்சி பொண்ணை பார்த்துட்டு ஓ அந்த ஃபோட்டோ உடஞ்சா என்னமா, அதுக்கெல்லாம் என் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அது வெறும் சாதாரண ஃபோட்டோனா, ஆனால் உன் கை பாரு கிழிச்சிட்டு ரத்தம் வருது, அந்த ஃபோட்டோலாம் எனக்கு முக்கியமே கிடையாது சரியா, எனக்கு இப்போ உன் கை தான் முக்கியம், அதை முதல்ல நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணை நம்ம ஹீரோயின் முன்னாடியே வந்து ஹீரோ பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து கண்டுக்கவே இல்லை, அவளை அங்கேயே விட்டுட்டு இவளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு, உன் கையை முதல்ல போய் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினா ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுட்டு என்னையும் கண்டுக்கல, எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ கீழே உடஞ்சிருக்கா அதையும் பார்க்கல, எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேன்சி கூட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப அழுறாங்க நீங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ அங்கே போயிருப்பார்ல, போயிட்டு சாப்பிட எல்லாரும் உட்கார கூப்பிட்டுருப்பாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அந்த இடத்துல இதுங்க 2 ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்போது ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ கூப்பிட்றாங்க அங்கிள் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ரூமில் நிறைய பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கில் எங்கே வைக்கணும்னு தெரியல அங்கிள், அது ஃபுல்லாகவே என் ரூமில் இருக்குது, அதை மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ இந்த ஃபேன்சி பொண்ணுன்னே ஓ யான் நீயும் பெயிண்டிங் நல்லா பண்ணுவல, எனக்கு வந்து மூச்சன் வந்து ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல என்னோட பெயிண்டிங்லாம் கொண்டு போய் வைக்க போகிறேன், உன் பெயிண்டிங்கும் வீட்டில் சும்மா தானே இருக்குது, நீ வேணா என்னோட எக்ஸிபிஷன் கேலரியில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அதுக்கு ஆமான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த எக்ஸிபிஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோனும் சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதை மூவ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு அந்த எக்ஸிபிஷன் கேலரி வைக்கிறதுக்கே நம்ம ஹீரோ ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான 2 பீஸ் வந்து ஸ்டேஜில் இருக்குது, மீதி எல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் ஃபுல்லாகவே இந்த ஃபியான்சி பொண்ணு இதாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஏதோ மூலையில் 1 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வராங்க. என்னடா அது நம்ம அவ்வளோ பண்ணுமே, இதுவும் 2 3 தான், அதுவும் கார்னரில் ஓரத்தில் போட்டு வச்சுருக்காங்களேன்னு பார்த்துட்ருக்கா. அப்போ இவளோட பெயிண்டிங் ஒன்றுமே இல்லை,
ஒரே ஒரு மெயின் பீஸ் மட்டும் இவளது ஸ்டேஜில் இருக்குது. அதுவும் ஃபியான்சி பொண்ணு மெயினாக இம்பார்ட்டன் தான், அவள் தான் மேலே இருக்குது. இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயினை பார்த்து உன்னோட பெயிண்டிங் நிறைய வைக்க முடிஞ்சிருந்தா இடம் இருந்திருந்தா வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே எந்தே வந்துருச்சா நிறையா, அதனால தான் மூச்சன் எந்தே நிறைய அடுக்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணும் அதுக்கப்புறம் உன்னோட மெயின் பெயிண்டிங் இருக்கும்ல, அது என்னோட ஃபைனல் பெயிண்டிங் ஸ்டேஜில் இருக்குது பார்த்தியா, அது பக்கத்துலேயே வச்சுருக்கோம், அது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் சரி சொல்லிட்டீங்களா, வேறு எதுனா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு லேடி போயிட்டு இந்த மாதிரி ஃபைனல் பிக்சர் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃபியான்சி பேரும் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜில் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம், இந்த பெயிண்டிங்கை நாங்கள் இப்போ காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2 பெயிண்டிங்கையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ கீழேருந்து எல்லாம் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அந்த 2 பெயிண்டிங்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மூச்சனோட ஃபோட்டோ தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் 2 ஃபோட்டோவுமே அப்படியே அச்சு பேசுகிறமா ஒரே மாதிரி இருக்குது. அதை பார்த்த கீழே இருக்கவங்கெல்லாம் என்னது 2 பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது, 2 வேறு மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னாங்களே இப்படி இருக்குன்ற மாதிரி பக்கம் ஹீரோனுக்கு ஷாக்கு. அங்கே இருக்க எல்லாரையும் நம்ம ஹீரோனை தான் முதல்ல தப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோட ஃபியான்சி இப்படிலாம் காப்பி பண்ணுற ஆளே இல்லை, அவங்க ரொம்ப நல்லா பெயிண்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த யானுன்ற பொண்ணு தான் இப்போ ரீசெண்டாக பெயிண்டிங் ஃபீல்டு வந்தா, அதனால கண்டிப்பாக ஹீரோட ஃபியான்சியை பார்த்து அவள் தான் காப்பி பண்ணியிருப்பான்ற மாதிரி எல்லாரும் எடுத்து கவுத்தோன்னு நம்ம ஹீரோயின் மேலேயே பழியை தூக்கி போட ஆரம்பிச்சிடுறாங்க. மாற்றி மாற்றி நம்ம ஹீரோனை பார்த்து அவள் தான் இந்த பெயிண்டிங்கோட திருடி, வேற யாரா இருப்பா, இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களோட ஃபோட்டோஸில் எப்படி தான் வரைஞ்சி எப்படி ஸ்டேஜில் தைரியமாக கொண்டு வைக்கிறாங்களோன்ற மாதிரி சொல்ல இந்த ஃபியான்சி பொண்ணு அவள் பாட்டுக்கு ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவ்வளோ சொல்கிறாங்க, இல்லை அது நான் பண்ணல, உண்மையாகவே அந்த ஃபோட்டோ நான் தான் வரைஞ்சேன், அவரை ஃபஸ்ட்டு நான் தான் வரைஞ்சேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இத்தனைக்கும் மூஷன் உன்னை தத்தெடுத்து வளர்த்துமே அவங்களுக்காக இப்படி தான் துரோகம் பண்ணுவியா, அவரோட ஃப்யூச்சர் மனைவிக்கு நீ இப்படி ஒன்று பண்ணலாமா, இப்படி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி பார்க்குறியே, நீலாம் நல்லா இருப்பியான்ற மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதில் வேற இவ ஃபியான்சி பொண்ணை பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும், எனக்கு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே காப்பி பண்ணீங்கன்ற மாதிரி ஃபியான்சி பொண்ணை கேட்க அவள் ஸ்டேஜில் இருப்பாள். அவள் உடனே என்னையா நீ இப்படி சொல்கிற, என்னோட பெயிண்டிங்கை நீ காப்பி பண்ணது இல்லாமல் நீ இப்படி தான் பண்ணுவியா, என்னோட பெயிண்டிங் எக்ஸிபிஷனில் உனக்கு இடம் வாங்கி கொடுத்ததே நான் தான் மூச்சன் கிட்ட கேட்டு, ஆனால் இங்கே நீ என்னையே காப்பி பண்ண பெயிண்டிங்கை ஸ்டேஜ் மேலே தைரியமாக வைக்க சொல்லிட்டு இப்போ நீ என்ன சொல்கிறியா, எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அப்போ தான் உன்னை எல்லாரும் மன்னிப்பாங்கன்ற மாதிரி அந்த ஃபியான்சி பொண்ணு நம்ம ஹீரோன்னு சொல்ல அங்கே இருக்கவங்கள ஹீரோயின் ஆமாம் இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் யானுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யானை பார்த்து இப்பெல்லாம் கேவலமாக பண்ணாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு என்னை நம்புறதுக்காக நான் வரைஞ்ச ரஃப் காப்பியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவ பெரிய பிக்சரில் ரஃப் காப்பியெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த ரஃப் காப்பி அன்றைக்கி ஹீரோயினோட ரூமில் இந்த ஃபியான்சி பொண்ணு பார்த்துருப்பால அந்த ரஃப் காப்பி தான். இதை பார்த்து ஹீரோயின் ஏன் போய் சொல்கிற, இது நான் வரைஞ்சதுன்ற மாதிரி சொல்ல யாருமே அங்கே நம்ப மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோயினை பார்த்து யான் திருடி, யான் காப்பி பண்ணிட்டா, இப்படிலாம் பண்ணவ கேவலமானவன்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. இதெல்லாம் வீடியோலாம் வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமாம் இது உன்னோட ரஃப் காப்பி தான், என்ன பண்ண சொல்கிற, இதை உன் அங்கிள் தான் எனக்கு கொடுத்தாரு, அவர் தான் இப்படி பண்ண சொன்னாருன்றமோ சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் பார்க்கலாம் தான் வந்திருப்பார் போல். அவர் உள்ளே வந்துட்டு இருக்கோம், அவருக்கு இது வரைக்கும் என்ன நடந்தது தெரியல. உள்ளே வந்தோடனே இந்த பிரச்சனைலாம் பார்க்க இருந்து உடனே அங்கிளை பார்த்து அங்கிள் சொல்லுங்கள், இந்த பெயிண்டிங் நான் தானே உங்களை பார்த்து வரைஞ்சேன், இதெல்லாம் நான் தானே உங்களை பார்த்து சொன்னேன், நான் திருடி இல்லைன்னு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபியான்சி பொண்ணு உடனே நம்ம ஹீரோட கையை பிடிக்கிறா. இல்லை நீங்கள் என் பக்கம் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறா. அப்போ ஹீரோ இவளை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, இதை என்னோட ஃபியான்சி தான் வரைஞ்சா, அவளுக்கு தானே நல்லா வரைய தெரியும், அவள் ரொம்ப வருஷமாக பெயிண்டிங் ஒர்க்கில் இருக்கா, உனக்கு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியும், காப்பி பண்ணது மட்டும் இல்லாமல் நீ தான் இப்படி தேவையில்லாமல் தொல்லை கொடுப்பியான்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே கேட்க என்ன இவரே இப்படி சொல்லிட்டாரான்ற மாதிரி ஹீரோனுக்கு தலையே அங்கே சுற்றி போயிடுது. அதுக்கு மேலே நம்ம ஹீரோனால அங்கே நிற்கவே முடியல. இருந்தாலும் அங்கேருந்து ஹீரோவா அந்த ஃபியான்சி பொண்ணு அங்கேருந்து போக பார்க்க நம்ம ஹீரோன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு உண்மையாக சொல்லுங்க மூச்சன், நீங்கள் தானே அவட்ட என்னோட மேனுஸ்கிரிப்ட் அதாவது அந்த காப்பி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அந்த ஃபியான்சி பொண்ணு சொன்னது தெரிஞ்சிச்சு போல் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன்னு கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எம்எல்ஏ இப்படி ஒரு பழி வரணும்னு எதுக்காக நினச்சிங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்க மூச்சன் மெதுவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெயிண்டிங் யார் வேணால் வரையலாம், ஆனால் நீ வரையக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீ வரையவே கூடாது, அது இனிமேல் நடக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோனுக்கா என்ன இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, வரையக்கூடாதுன்றதுக்காக ஏமலே இப்படி ஒரு பழியா, அது நான் சாவர வரைக்கும் அந்த பழி போட்டது போகாதுல்ல, இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, நான் சொல்கிறது என்ன, நீ என்னை வரையக்கூடாது,
அதை வரையாமல் இரு, என் பிரச்சனைக்கு வராமல் இரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபியான்சி கூப்பிட்டு அங்கேருந்து போயிட நம்ம ஹீரோனும் அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அன்றைக்கி நைட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ வந்து இன்றைக்கி அந்த எக்ஸிபிஷன் கேலரியில் ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப பேசி விட்டுருப்பாரு, அதனால ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு போல். இன்னைக்கு யார் ரூமுக்குள்ளே போகிறோன்னே தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் ரூமுக்குள்ளே தான் போகிறாரு. போனவர் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரா அது வந்து யாருக்கும் என்ன தெரியல. அது லாஸ்ட்டாக தான் தெரியும். அவர் உள்ளே போயிட்டு ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு சோகமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு ஹீரோனை அங்கேயே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாரு. நம்ம ஹீரோனும் எவ்வளவோ மூச்சனை தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. இல்லை நான் இல்லை, நான் உங்கள் ஃபியான்சி இல்லை, இங்கேருந்து போங்க போங்கன்ற எவ்வளோ தள்ளி விட பார்த்தாலும் ஹீரோ போயிட மாட்டாரு. நம்ம ஹீரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அங்கே ஹீரோனை வந்து பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணி விடவும் அப்போ ஹீரோவை தள்ளியே விட்டுறாங்களா. இருந்தாலுமே வந்து ஹீரோ விட மாட்டாரு. என்னையே தள்ளி விட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண போக திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோனோட பெட்ரூம்லேயே சைடில் படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா, ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க ரூமை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கோவப்படுறாரு. எழுந்தோடனே கோவப்பட்டுக்கிட்டு நான் எப்படி இங்கே படுத்துருக்கேன்ற மாதிரி பார்க்க அப்போ அந்த வீட்டை விட்டு ஒன்று துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனே சரி விடுங்க மூச்சன், நாளைக்கு வந்து என்னோட 22nd பர்த்டே, இன்னைக்கு நைட்டு எப்பயும் போல் எனக்கு நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வருவீங்களே என் கூட அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனே நான் இதுக்கு வரணும், நான்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை பார்த்த உடனே அவர் சொல்லிடுறாரு. இது கேட்டு நம்ம ஹீரோன் வந்து இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு ப்ரப்போசலாக பண்ண மாட்டேன் வாங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரி ஏதோ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோன் வேணா ஆனால் நீங்கள் வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு 12 o'clock ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோன் வந்து அவங்களோட கையாலே நிறைய ஃபுட் ரெடி பண்ணி வச்சு சென்டரில் கேக் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மூச்சன் வருவார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்குமே அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சாப்பாடில் முக்கியவும் அதெல்லாம் வேற நல்லா ஓட்டிக்கிட்டு அவர் வருவாரான்னு பார்க்க ஆளை காணோம். சரி காலே பண்ணி பார்த்துருவோம் சொல்லிட்டு மூச்சனுக்கு கால் பண்ணி எங்கே வரீங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாளா. ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு என்னன்னு பார்த்தா இவ வந்து நம்ம ஹீரோ ரொம்ப குடிக்க வச்சிருப்பா போல. குடிக்க வச்சு 2 பேரும் ஒரு ஹோட்டல் ரூமில் போய் தங்கியிருக்காங்க. இவ ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி அவர் வரமாட்டார், குடிச்சிருக்கான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. இதை கேட்டே ஹீரோயினுக்கா அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், என்றைக்குமே என் பர்த்டே மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவளோட கேண்டில் அவளே ஏற்றி அவளுக்கு அவளே பர்த்டே சாங் பாடிக்கிறா. பாடிட்டு என்ன விஷ் பண்ணிக்கிறான்னா எப்பயுமே அவர் கூட நான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டவ இந்த பர்த்டே அப்போ இனிமேல் மூச்சன் எல்லா வருஷமும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக அவரோட வாழ்க்கையை ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. இப்போ அவளுக்காக வேண்டல அவருக்காக வேண்டிக்கிறா. இதெல்லாம் நடந்திருக்குமா. இதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு சீன் ஒன்று காட்டியிருப்பாங்களே, நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு கிளம்புறது. அந்த சீனை மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து நினச்சி பார்த்துருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் இப்போ நம்ம கதை ஃபுல்லாக பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு டேபிள்லேயே இருந்திருக்குமா, எனக்கு குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு மறுபடியும் எடுத்து டேபிளில் வச்சுட்டு போயிருப்பா. அது திரும்ப ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வீடை ஃபுல்லாகவே காலி பண்ணிடுறா. காலி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அந்த பாக்ஸ் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது மெய்டு கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்ட்டு. நம்ம ஹீரோன் வந்து எதுவுமே கண்டுக்கல. என்ன ஸ்டேட்டாக சொல்லிடுறாங்கன்னா நான் அப்ராட் போகிறேன், நீங்கள் சொல்லிவிடுங்க அவர்கிட்டன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியே கேக்கில் வச்சுருப்பாங்கள்ல அந்த டேபிள் போயிட்டு நம்ம ஹீரோயின் எழுதின ஒரு லெட்டரும் ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இருக்குது அது அங்கே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே போகும்போது ஹீரோ கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் அந்த குப்பை தொட்டிலே போட்டுட்டு போயிடுறாங்க. இனிமேல் இந்த ஞாபகமே நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் ஹீரோ வந்து ஹோட்டலில் கண்ணை திறந்து பார்க்குறாரு. டைம் என்னாச்சுலாம் பார்க்குறாரு. அவருக்கு அப்போ தான் மயக்கமே தெரியுது போல். இழிஞ்சு ஃபோனை பார்த்தா டைம் ரொம்ப ஆயிருக்கு. அதை பார்த்து அவரும் அப்போ நம்ம நேற்று வீட்டுக்கே போகலையா அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவருக்கு தோணுது. கால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் யான் கால் பண்ணியிருக்கா அதெல்லாம் பார்க்குறாரு. கால் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் யாரோ அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த ஃபியான்சி பொண்ணு தானே கூட இருப்பா, அப்போ கண்டிப்பாக அவள் தான் அட்டன் பண்ணி பேசிடுமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரிஞ்சிடுது. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு கூப்பிட்டு ஏய் சூ நீ வந்து நேற்று யானோட கால் அட்டன் பண்ணியா, ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவள் சொல்கிறான் ஆமாம் நான் கால் அட்டன் பண்ணேன், அவள் கால் பண்ணிகிட்டே இருந்தா அட்டன் பண்ணி நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி கோவப்படுறாரு. ஏய் என்ன வேலடி பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து அவள் முன்னாடி என் ஃபியான்சியாக நடின்னு தான் சொல்லியிருக்கேன். ஆமாம் என் அப்பா சொன்னார் உன்னை என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார், அதுக்காக நான் உன்கிட்ட டீல் போட்டேன்ல, நீ கண்டிப்பாக என் முன்னாடி ஃபியான்சியாக தான் நடிக்கணும், மற்றபடி நீ என் ஒய்ஃபாலாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை மீறி ஏன் இப்படி பண்ணுறேன்ற மாதிரி ஃபியான்சி பிடிச்சி உழுக்க அவள் உடனே ஹீரோ பார்த்து கேட்குறா அப்போ நீங்கள் உண்மையாகவே நான் ஒய்ஃபாக நினைக்கலையான்னு கேட்க அவர் ஒன்றே நான் வந்து ஏண்டி உன்னை ஒய்ஃபாக நினைக்கிறேன், இது வரைக்குமே நான் யான் மேலே தான் ஆசை வச்சிருக்கேன், ஆனால் அவளை ஊருக்காக தான் வெறுத்தேன், அதுக்காக தான் நான் அவளை வந்து நான் அப்படி வெறுத்து உன்னை ஃபியான்சி ஆக்கி அவளை என்னை விட்டு விளக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி நடித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்புறாரு அவளை தள்ளி விட்டுட்டு. இதில் வர ஃபோன்
ஃபோன் போட்டுக்கிட்டே போகிறாரு யான்யானுக்கு. அவள் எப்படி நினச்சிருப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாளே அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பர்த்டேக்கு இவர் போகல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனால் அந்த டேபிளில் வந்து கேக்கில் இருக்கா, பக்கத்தில் இருக்க லெட்டரும் அந்த கிரெடிட் கார்டு இருக்கும்ல அதை எடுக்கிறாரு. அப்போ அந்த லெட்டர் எடுத்து ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அங்கிள் இது வரைக்கும் நீங்கள் என்ன வளர்த்தீங்க, அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கான காசை வந்து என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் விற்று ஒரு 3 மில்லியன் இந்த கார்டில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் எப்பயுமே வரமாட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு நான் உங்கள் லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இங்கேருந்து என்னோட சொந்த அங்கிள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் நம்ம ஹீரோ இதை படித்து முடிச்ச அப்புறம் அவள் எப்படி என்கிட்ட சொல்லாமல் போனா, நான் அலோ பண்ணாமல் அவளை யார் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கார்டெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. அவரோட பாடி கார்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி யான்யான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்காளான்னு சீக்கிரம் போய் செக் பண்ணுங்க, நான் சீக்கிரம் அங்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்டில் எல்லாரும் போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. யான்யான் எங்கே இருக்க, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த ஹைட்டில் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டி காட்டி கேட்டுட்டு இருக்காரு. யாருக்குமே அங்கே தெரியல. நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் இந்த பக்கம் சைடில் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட பேர் அப்படி இப்படி போயிட்டு இருக்காங்க. ஆனால் யான்யான் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா யான்யான் வந்து அந்த ஊருக்கு போய் ரீச் ஆகிட்டா. ஆஸ்திரேலியாவில் போய் அவள் இறங்கினோடனே அவளோட பிளட் ரிலேஷன் அங்கிள் இருப்பார்ல, அவர் தான் அங்கே இருக்காரு. அவர் வந்துட்டு யான்யானை நல்லாவே வெல்கம் பண்ணுறாரு. வாமா, உனக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் ஹீரோ வந்து வீட்டில் ஏதோ இந்த மாதிரி குப்பை தொட்டியில் அவங்க போய் போட்டாங்கன்ற மாதிரி மேட் சொல்லும் போது, குப்பை தொட்டில் அவள் அப்படி என்னத்தை போட்டு போனான்னு சொல்லிட்டு ஹீரோ போய் குப்பையை கலரிட்டு இருக்காரு. அதில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ இது வரைக்கும் ஹீரோனுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாமே அந்த குப்பை தொட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஃப்ரேம் ஃபோட்டோ அதுவும் இருக்குது. கூடவே வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்காக ஒரு ஸ்கார்ஃப் தச்சிருப்பாங்க. அந்த ஸ்கார்ஃபுமே அந்த குப்பை தொட்டியில் தான் இருக்குது. ஹீரோ அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. என்னை விட்டுட்டு யான்யான் போயிட்டாலே, நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுறாரு. இல்லை, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் அப்பா சொன்னாருன்றதுக்காக நான் அப்படி நடிச்சிருக்கக்கூடாது, ஊர் என்ன நினைக்கும்னு நினச்சிட்டு யான்யானை நான் இப்படி என்னை விட்டு ஒதுக்கிட்டேன். அதுக்காக யான்யான் என்னை விட்டு இப்படி மொத்தமாக போகணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. எனக்கு யான்யான் திரும்ப வேணும், அவ கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே அவரோட பாடி கார்டுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எந்த ஃப்ளைட்டு போதோ அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட அசிஸ்டண்ட்டும் இதெல்லாம் புக் பண்ண ஒரு பக்கம் அந்த ஃபியான்சி பொண்ணாங்க வரா. வந்தவ வந்து ஹீரோ பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூச்சான், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்களா, ஏன் இப்படி நர்வஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் யான்யான் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் விடமாட்டா. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோ ஒன்னே, ஏய் என்கேஜ்மெண்ட் நடக்க போதா, உனக்காக நான் திரும்பவும் யான்யானை விட முடியாது, ஆல்ரெடி நான் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவள் விடவே மாட்டா. அதுக்கு ஏன் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட பேசும்போதே நான் டீல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி அப்பா சொல்கிறாங்கன்றதுக்காக தான் நான் சொன்னேன், ஃபியான்சியாக நடிக்க சொன்னேன், அதுக்காக நான் உனக்கு எவ்வளோ தர வேணாலும் சொன்னேன், ஆனால் நீ என்ன உண்மையாக பொண்டாட்டியாக இருக்க பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு உடனே, டீலாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து எனக்கு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் அப்பா அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒன்னே, எங்கள் அப்பா அம்மா இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு யானியான் தான் முக்கியம், நான் அவளை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சியோட கையை ஊதிட்டு அவள் இனிமேல் வேணவே வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஃபியான்சி பொண்ணும் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு 2 நாளில் அவருக்கு ஃப்ளைட் கிடச்சிடுது. அவரும் வந்து வேகமாக போகிறாரு. ஃப்ளைட்டில் போயிட்டு எப்படியாவது யானியானை பார்க்கணும், அவளை பார்த்து பேசணும், மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சது தான் போகிறாரு. அங்கே போய் அவர் இறங்கினோடனே அவரோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் நாங்கள் யான்யான் பற்றி எல்லாம் விசாரித்தோம், யான்யான் நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் ஃபீல்டு விட்டுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த யூனிவர்சிட்டியில் தான் காட்டுறாங்க. இடும் நாங்கள் உட்காந்துட்ருக்க மீதி பேரெல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேக் குரூப்புன்ற ஒரு குரூப்போட மூச்சான்ன்ற ஒரு பிரசிடென்ட் வந்து நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு நிறைய காசு டொனேட் பண்ணியிருக்காராம். என்னென்னு பார்த்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இங்கே படிக்குதாமா, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காரான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் உட்காந்துட்டு கேட்குறாங்க, என்ன இவங்க இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களாம், அவர் எதுவும் ரொம்ப ஹேண்ட்ஸமெல்லாம் இருக்காராம்ப்பா அப்படின்னு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வரான், அவன் பேர் தான் ஜூவா. அவன் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனுக்குமே அது பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசியிருக்காங்க, ஜூவாக்கு எப்பவுமே நம்ம ஹீரோயின் தான்ப்பா அவன் மனசில் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜூவா வந்து நம்ம ஹீரோனை லவ் பண்ணுற மாதிரி பேசுவான் போல். நம்ம ஹீரோயின் இன்னும் அவ்வளோ க்ளோஸாக பேசல, ஆனால் நல்லா பேசுகிறாங்க. அப்போ அந்த ஜூவா உடனே ஹீரோனை பார்த்து, அம்மா இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கா, வா நம்ம 2 பேர் வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோனை போயிட்டாங்களா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை டொனேட் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துக்குலாம் போய் சுற்று வரல, அந்த யூனிவர்சிட்டியை சுற்றி பார்க்குறேன்னு வந்திருப்பாரு, வெளியே நின்றுப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு பையன் கூட வெளியே வரா, அது அந்த ஜூவான்ற பையன் கூட 2 பேரும் நல்லா க்ளோஸாக பேசிட்டு வராங்க. நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. பார்த்தவர், ஆமாம் யான்யான்ல என்ன வேற ஒரு பையன் கூட வரான்னு சொல்லிட்டு இப்போ இவர் கண்ணை கலங்குறாரு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருந்திருக்கும், இவர் உடனே நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே யான்யான்ன்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோன் பார்த்துடுறாங்க.
என்ன யாரை கூப்பிட்றாங்கன்ற மாதிரி பார்த்தா ஹீரோ பார்த்தோன்னே இவ்வளோக்கும் ஷாக்கு. இவர் என்னடா இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒன்று யானியனை பார்த்து, யான் நான் உனக்காக தான் வந்திருக்கேன், நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் எடுத்தோடனே என்ன பேசணும், பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ண வரைக்கும் பார்த்தாதா நான் அதுக்கு திரும்ப வரணும், என்னால் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொன்னால் ஹீரோயின் வந்து நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், நீங்கள் என்னை விட்டு போங்கன்னு சொல்லவுடனே அங்கே பக்கத்தில் இருக்க பையன் ஒன்றே நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சி நிற்க வைக்கிறான். என்னென்னு பார்த்தா அவர் முன்னாடி நிரூபிக்கிறான் போல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதோ, இங்கே வந்துட்டு அவள் செட்டில் ஆகிட்டாலோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அவன் உடனே நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறான். வந்து ஒரு 3-4 நாள் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே எப்படியான்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அவருக்கும் புரியுது இல்லை நம்ம பண்ணும்போதும் அவளுக்கு அப்படி தான் இருந்திருக்கோன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இந்த சுவா பையனும் நம்ம ஹீரோனை தனியாக கூப்பிட்டு வந்து அவர் யார், ஏன் அவர் வந்து இப்படி உங்கள்கிட்ட திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லை அவர் என்னோட அங்கிள் தான், என்னை வளர்த்தவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவன் கேட்குறான். ஆனால் அவர் பேசினதை பார்த்தா அங்கிள் பேசின மாதிரியே இல்லையே, ஏதோ லவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லை நான் பெட் ரிலேஷனில் அங்கிள் கிடையாது, அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போய் நான் அவர்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணேன். இப்போ 2 பேரும் வந்து தனித்தனியாக இருக்கும், ஏன்னா அவர் என்னை முதல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, 2 பேரும் இப்போ அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறா. அப்போ அவனும் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியா, சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சுல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எதுக்கு அதெல்லாம் நினச்சிக்கிட்டுன்ற மாதிரி ஹீரோனை சமாதானப்படுத்தி விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ மறுபடியும் அந்த யூனிவர்சிட்டி கிட்ட போயிட்டு ஒரு ஜுவல்லரி காம்படிஷன் நடத்தணுன்ற மாதிரி அவர் அசிஸ்டண்ட் எல்லாம் விட்டு பேசி வச்சிருப்பாரு. அதுக்காக மறுபடியுமே வந்து நான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அங்கே இருக்கவங்களும் சரி ஓகே நீங்கள் எடுத்து நடத்துறீங்களா, ஓகே ப்ரைஸ் அமௌண்ட்டும் நீங்களே கொடுத்துருங்க, அந்த காம்படிஷனை நடத்துவோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த காம்படிஷனும் அடுத்த நாளே நடக்குது. அதுக்கப்புறம் வின்னரும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அதில் டாப்பாக நல்லாவே டிசைன் பண்ணுறாங்க. அந்த டிசைனை வந்து எடுத்துகிட்டு வந்து மேலெலாம் வச்சு நம்ம ஹீரோனுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம், அதுவும் மூச்சன் கையாலே கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு மூச்சனை கூப்பிடுறாங்க. அப்போ மூச்சனை மேலே ஏறி போகிறாரு. நம்ம ஹீரோனுக்கா என்னது இவர் கையால் கிஃப்ட் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நிமிஷம் அங்கேயே சைலண்டாக நிற்கிறாங்க. நின்னவங்க வந்து மூச்சன் மேலே வந்து அந்த அவார்ட் இருக்கும்ல அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த அவார்டை நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி மறுபடியும் பண்ணுறா அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒன்னே ஆமாம் இந்த அவார்டை நான் வாங்க முடியாது, ஏன்னா இந்த நெக்லஸ் வந்து உடஞ்சி போயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே இந்த ஜுவல்லரி எடுத்து கீழே போட்டு உடைச்சிடுறா. உடைச்சதுக்கு எப்படி நீங்களா ப்ரைஸ் கொடுப்பீங்க, அதனால வேற ஒரு ஜுவல்லரியை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ஏன் இப்படி பண்ணுற, என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ரைஸ் தானே, நீ பண்ணதுக்கு தானே வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கேயும் நின்றுட்டு இருக்காரு. அம்போன்னு நிற்கிறாரு. எத்தனை வாட்டி நம்ம ஹீரோயின் இப்படி தானே நிற்க வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அவங்க ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்க, கீழே யாரும் நின்றுட்டு இருக்காங்கன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லும் போது ஹீரோயின் போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மூச்சன் தான் அந்த மழையில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் என்னெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு பண்ணாரோ அப்படியே சேம் அவருக்கு நடக்குது. அவர் அங்கே கீழே மழையில் நின்றுட்டு இருக்காரா, மேலேயே ஹீரோனை பார்த்துட்டு இருக்காரு. உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, அவர் எப்படி நின்றுக்கிட்டா இருந்தேன்னு. ஆனால் ரொம்ப மழை வெளியே ஹெவியாக பெய்யும். நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி தாங்க முடியாமல் கீழே கொடையை தூக்கிட்டு போகிறாங்களா, கொடையை எடுத்து ஹீரோக்கு கொடுப்பாங்க தான் நம்ம நினைப்போம். அங்கே ஹீரோ வேற நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோனே உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் நான் இங்கே வரல, நான் வந்து மன்னிக்கிறதுக்காக ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, எனக்காக இங்கே வெயிட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நானும் உங்ககிட்ட பேசவும் வரல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களோட வேலையை போய் திரும்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுக்காம அங்கே வந்து போயிடுறாங்க. கையில் இந்த கொடையவும் கொடுக்கல. ஹீரோ ஃபுல்லாக அங்கேயே நனைஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நிற்கிதா. நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ கடைக்கு போகிறதுக்காக வெளியே போயிருப்பாங்க போல, சோகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்ததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்போ வழியில் வந்து 4-5 ரவுடி பசங்க வராங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை டீஸ் பண்ணுவாங்கள்ல, அவனுக்கு தான் வரானுங்க. நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பாருடா நடுவில் எங்கேயோ ஒரு நல்ல ஃபிகர் போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேச, நம்ம ஹீரோனும் டேய் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கன்ற மாதிரி ஹீரோயின் முதல்ல மிரட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்களா, அதனால ஹீரோயினை வந்து அவனுங்க ஆளை விட்டு பிடிக்க அங்கே இருக்க மெயின் ரவுடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப தப்பாக நடந்துக்க பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்து அவனை அடிச்சு போட நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அங்கங்கே கீழே இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கோம், கீழே விழுந்து கிடக்குறாங்களா. அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக அங்கே எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. தனியாக ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க, அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் நம்ம ஹீரோவை அடிக்க வரான் கொம்பு எடுத்து. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து அவங்க வந்து நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த அடியை போயிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி நின்று வாங்கிக்கிறாளா. பட்ட உடனே ஹீரோனுக்கு அங்கேயும் மயக்கம் வந்துடுது.
ஹீரோ வந்து அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவனையும் அடிச்சு போட்டு ஹீரோயின் வந்து அவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தா ஹீரோனோட அங்கிள் வீடு இருக்கும்ல, அதாவது பிளட் ரிலேஷன் அங்கிள் வீடு, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஹீரோனை படுக்க வச்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட அவர் பேசுகிறாரு, இன்னுமே நீ உன் மனசில் என்ன வச்சிருக்கியா, என்ன மன்னிப்பியா யான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஃபீலிங்கோடு பேச. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அங்கிள் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் உங்களோட வேலையை பார்க்கறது தான் தேங்க்ஸ் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஆயில்மெண்ட் வைக்கிற போது ஹீரோயின் வந்து வேணா கொடுங்க நானே பார்த்துக்கிறேன், எனக்கு வைக்க தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இப்படி பண்ணாத யான், நான் உன் அங்கிள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அங்கிள் இல்லாமல் என்ன, நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பா அதுதானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அப்படி சொல்லாதன்னு சொல்லும் போது ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. நான் ஏன் அங்கிள் சொல்லக்கூடாது, நீங்கள் என்னோட அங்கிள் தான், நான் அப்படி தான் சொல்லுவேன், நம்ம 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒன்று ஹீரோயினை பார்த்து கிஸ் பண்ணி விட்டுறாரு. என்னையே திரும்ப அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் பண்ணுறாரு. ஹீரோயின் அப்போ ஹீரோவை தள்ளி விட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூரமாக போய் விழுறாரா. அப்போது ஹீரோயின் வந்து தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை நீங்களே மாற்றணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோ ஃபோனுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஹீரோட ஃபியான்சி கிட்ட இருந்தால் கால் வருது. அப்போ ஹீரோ அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த ஃபியான்சியும், மூச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எனக்கு என்கேஜ்மெண்ட் டேட் வந்துருச்சு, இப்படி தான் பண்ணுவீங்களா, இப்படியே பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகிடும், சீக்கிரம் வாங்க, எல்லாம் கேன்சல் ஆக போதுன்னு சொல்லும் போது அப்போது ஹீரோ வந்து வைக்கலான்னு பார்க்கும்போது அவரோட அப்பா ஃபோனில் பேசுகிறாரு. அவங்க அப்பா என்ன திட்டுறாரு, டேய் என்னடா பண்ணிட்டுருக்க, அவன்கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் உனக்கு செலக்ட் பண்ண பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காம நீ அந்த யானியான் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கியா, நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், நான் கொடுத்த தண்டனையெல்லாம் மறந்துட்டியான்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் காலை வச்சுறாரு. அவங்க அப்பா வேறு திரும்ப வாவான்னு வேறு தொல்லை பண்ணிட்டு இருக்காரா. நம்ம ஹீரோவாங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோனை பார்க்க ஹீரோன் ஒன்னே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல, உங்களுக்காக உங்கள் ஃபியான்சி காத்துட்டு இருப்பாங்க, இங்கே நிற்காம சீக்கிரம் பொங்குன்னு மாதிரி சொல்ல ஹீரோனோட அங்கிள் வராரு. அது அந்த பிளட் ரிலேஷன் அங்கிள் இருப்பாருல்ல, அவர் அங்கே வராரு. வந்துட்டு ஹீரோனை பார்த்து எல்லாம் ஓகேவாமா, ஏதோ பிரச்சனையாக இருக்கா, என்ன சண்டையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மூச்சனை பார்த்து மூச்சன் சரி இப்போ அவளை ரெஸ்ட் எடுக்க விடுறியா, அவளுக்கு தான் அடிபட்டுருக்குல, அவள் தனியாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோவால் அங்கே ஏதோ சொல்ல முடியல. இன்னும் பிளட் ரிலேஷன் அங்கிள் வேறு, அவங்கக்கிட்ட எதை எதிர்த்து பேச முடியாதுல்ல, அதனால அங்கேருந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் கிளம்பிடுறாரு. அப்போ தான் ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஆசை இருந்திருக்கும், ஆனால் அதை வந்து காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அவங்க அப்பா அடி நடிச்சிருப்பாரு. அது வந்து உன் ஃப்ரெண்டோட பொண்ணு, நீ அவளை எடுத்து வளர்த்துருக்க, அவன் மேலே எப்படி உன்னால் ஆசை வைக்க முடியும், அதெல்லாம் நீ பண்ணினா ஊர் என்ன பேசும் உன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து என்ன ஊர் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகேப்பா உன்னை சொன்னால் உனக்கு கவலை இல்லை, ஆனால் யான் என்ன சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஒன்னே அவங்க அப்பா ஒன்னே ஆமாம் யானியானை போய் நீ என்ன காப்பாற்ற முடியும், இந்த ஊரே வந்து யானியானை ரொம்ப தப்பாக பேசும், அங்கிளே வந்து செட்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கேவலமாக பேசும், அந்த ரூமருக்குலாம் அவள் என்ன பதில் சொல்லுவா, அது அவளால் தாங்கிட்டு இருக்க முடியுமா, ஒரு நாள் இதெல்லாம் கேட்டு அவள் செத்தே போயிடுவான்னு சொல்ல இதெல்லாம் நினச்சப்பறம் தான் ஹீரோ வந்து யானியானுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு மனசை மாறி இருப்பாரு. நம்ம ஹீரோன் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பவும் அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், இருந்தாலும் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதனா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு என்சியா கூட வச்சு நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் தான் நடந்திருக்கும். அப்போ ஹீரோ வந்து அவரோட அப்பா கூப்பிட்டதுனால இந்த பக்கம் ஊருக்கும் வந்துடுறாரா. அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு, என்னால் கடைசி வரைக்கும் யானியன் கூட சேர முடியாது போல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அப்போ அங்கே இருக்க மேட் வந்து நம்ம ஹீரோ பார்த்து பாஸ் உங்களோட ஃபியான்சி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் ஊருக்கு போன அப்புறமா யானியானோட ரூமுக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் திங்ஸையும் எடுத்து தூரம் போட்டுட்டு யானியன் ரூமில் அவங்க தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சரியான கோவம். யானியன் ரூமில் அவள் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த ஃபியான்சியை பிடிச்சி இழுத்து போடுறான். இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, ஏன் யானியானோட ரூமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபியான்சி பொண்ணு ஒன்னே டேய் நாங்கள் இருந்தால் உனக்கு என்னடா பிரச்சனை, நானும் தானே உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறேன், என்ன இப்படி ஹர்ட் பண்ணுற மற்றவங்களுக்காகன்னு சொல்லும்போது அப்போது ஹீரோ வந்து ஏய் தேவையில்லாத வேலை பண்ணாதேன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறா. நீ தான் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, உன்னோட அடாப்டட் பொண்ணு அவள், ஆனால் நீ வந்து அவளுக்கு அங்கிள்ன்ற முறையில் இல்லாமல் நீ அவளை மேலே ஒரு சீப்பான ஆசை வச்சுருக்கியே, இதை பற்றி நான் வெளியே சொன்னேன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல, உனக்கு மட்டும் இல்லை அந்த யானியானுக்கும் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ உடனே பயந்துட்டு ஏய் தேவையில்லாமல் பேசாத, சரி ஓகே இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ இப்படி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவள் வந்து ஏய் என்ன மிரட்னா நீ என்னை நம்ப வச்சிடலான்னு நினைக்கிறியா, உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ரூமர்லாம் வெளியே கிளப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும்லப்பா அப்படின்னு நம்ம சொன்னோன்னே அவன் உடனே நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னு வச்சுக்கோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்ன உடனே அவள் வேற நான் ப்ரூஃப்லாம் வச்சுருக்கேன், அன்றைக்கி அவள் ரூமில் போய் நீ என்ன பண்ண
உன்னை கிஸ் பண்ணல ஃபோர்ஸ்ஃபுல்லா, அதை கூட நான் ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னுமா சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே ஐயோ என்னடா இவ ப்ரூஃபை வச்சிருக்கேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு எதுவும் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக சரி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அதாவது அந்த ஃபியான்சி பொண்ணை கேட்க, ஒன்னே அது ஒன்றும் இல்லை சிம்பிள் தான், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை மறந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபியான்சி பொண்ணு சொல்ல, இது கேட்ட ஹீரோக்கு வந்து என்னது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், யான் என்னை மறந்துடணுமா, அது கண்டிப்பாக நடக்காது, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்லை, ஆனால் யான் தான் எனக்கு வேணும், உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிவிட அவள் வந்து கெஞ்சிரா. இருந்தாலும் ஹீரோ வந்து இவளை தூக்கிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போடுங்க, ரொம்ப திமிர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துற பாடி கார்ட்ஸும் அவளை வந்து வெளியே தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த ஜுவல்லரி டிசைன்லாம் நிறைய பண்ணி யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு டெவலப்க்கு ஆயிடுறாங்க, நிறைய டிசைன்ஸ் கையில் வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரைக்கும் போயிடுறாங்க, பெரிய ஆஃபீஸில் வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிறாங்க. கூடவே வந்து இந்த ஜூவா இருப்பான்ல, அவன் தான் ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஆள்கிட்ட போயிட்டு அவங்களோட கான்ட்ராக்டை பற்றி பேச, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிசைனை பற்றிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சைனாவில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கிறோம், அங்கே வந்துருங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. அப்போ ஜூவா வந்து ஹீரோன் கிட்ட பேசிட்டே போகிறான், என்னென்னா இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குதுல, நம்ம டிசைனை பற்றிலாம் பேசுவாங்க, அது மட்டும் இல்லை சைனாவில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கான், அவங்களாம் அங்கே வருவாங்க, அந்த பிரசிடென்ட்லாம் வருவாங்க, அவங்க கிட்டலாம் நம்மளை பற்றி நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளை பற்றி அவங்களுக்குலாம் தெரியும்லன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிசைனர் பார்ட்டி ஒன்று நடக்குது, அதாவது நம்ம ஹீரோ குரூப்புக்கு ஈக்குவலான குரூப்பு, அந்த குரூப்லேயே ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஹீரோன் பிடிச்சிருக்காங்க, இதை பற்றிலாம் ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னைக்கு நைட்டு ஒரு வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காங்களாம் பாஸ், அன்றைக்கி அதுக்கு நீங்கள் போகிறீங்களா, ஏதோ எல்லான்றவங்க தான் பெரிய டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கா எல்லாவா யார் இது, ஏதோ ஒன்று பார்ட்டி பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன நல்லா வரல அப்படின்னு நம்ம சொல்லிடுறாரு, வைஸ் பிரசிடென்ட்டை அனுப்பிவிடுங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். அந்த அசிஸ்டண்ட்டும் சரி பாஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மெயினான எல்லான்ற பேரே நம்ம ஹீரோயின் தான், ஹீரோயின் பேரை மாற்றி வச்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க, டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளே. பக்கம் நம்ம ஹீரோயின் யான் வந்து ரொம்ப யோசிக்கிறா, இந்த மாதிரி நம்ம திரும்ப சைனாக்கு போகிறோமே, இந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் போகிறோம், ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஜூவா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நைட்டு பார்ட்டிக்கு நம்ம சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் ரெடி ஆகி நம்ம போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த பார்ட்டிக்கு இந்த பே குரூப் இருக்கும்ல, அதாவது நம்ம யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணாங்களே அந்த குரூப்போட ஆளுங்களும் வராங்களோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அந்த குரூப்பில் இருக்க ஆளுங்களும் ரொம்ப ஃபேமஸானவங்க, அவங்ககிட்டயும் நம்ம ப்ராஜெக்டை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கா ஐயோ அந்த குரூப்லேருந்து ஹீரோ வந்து மூச்சனை நான் பார்த்தேன்னா என்ன ஆகிறதுன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு ஜூவை பார்த்து, ஆமாம் அந்த குரூப்லேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ண வரா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவன் சொல்கிறான், இப்போ வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் தான் வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேனே. நம்ம ஹீரோனும் அப்போ சரி ப்ராப்ளம் இல்லை, மூச்சன் வரல, அப்போ நம்ம போகலான்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு பார்ட்டிலையும் காட்டுறாங்க, சைனாவில் நடக்குது இந்த பார்ட்டி. இப்போது அந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஹீரோயின் தான் இப்போ ஒரு மெயினான ஆளே, ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் தான் பெரிய கம்பெனியை வாங்கியிருக்கு, அதை பற்றி தான் இங்கே எல்லாம் பேச போகிறாங்க. ஜாங்குன்றவர் தான் அதை பற்றி பேசுவார், அந்த கம்பெனியோட ஓனரே ஜாங் தான். ஜாங் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுகிறாரு, ஆமாம்மா நீ நல்ல ஒரு வளர்ந்து வர ஃபீல்டில் இப்போ இருக்க, உன்னோட டிசைன் ரொம்ப பாப்புலராக இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஜூவா வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்கிட்டையும் நல்லாவே அந்த ஜாங்குன்றவர் பேசுகிறாரு. அந்த ஜாங் வந்து உடனே அங்கே இருக்க பெரிய பெரிய பிரசிடென்ட் எல்லாம் பார்த்து, எல்லாரும் இங்கே கவனிங்க, இந்த பார்ட்டி எதுக்காக நடக்குதுன்னா நியூவாக வந்திருக்காங்கல்ல எல்லான்றவங்க இவங்களுக்காக, ஏன்னா இவங்களோட ஜுவல்லரி டிசைனை தான் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் அந்த ஜாங்குன்றவர் பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட வைஸ் பிரசிடென்ட், அதாவது ஹீரோ குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் தானே அங்கே வந்திருப்பாரு. அவருக்கு வந்து நம்ம ஹீரோனை பற்றி ஆல்ரெடி தெரியும். அவரும் வந்து நம்ம ஹீரோனை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணவர் என்ன எல்லான்னு பேர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோனோட ஃபேஸ் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணிடலாம், எல்லாம் இங்கே வந்திருக்கா அப்படின்னு மாதிரி தான் அனுப்பி விட்டாரு. அதாவது எல்லான்ற யான். அப்போது அவர் அனுப்பிச்சு விட்டு இது மாதிரி யான் தான் எல்லான்ற பேர் யூஸ் பண்ணி வந்திருக்கான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அப்போ தான் மெசேஜ் போகுது. ஓப்பன் பண்ணி பார்த்து ஹீரோனோட ஃபோட்டோ பார்த்த உடனே இவன் என்ன சைனாவில் பண்ணிட்டு இருக்கா, எப்போ வந்தா அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தவருக்கு கீழே இருக்க மெசேஜ் ரீட் பண்ணப்போ தான் புரியுது, இந்த மாதிரி எல்லான்றவங்க தான் யானு, அவங்க தான் இந்த டிசைனை வந்து ப்ராஜெக்டில் வந்து பப்ளிஷ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க, அது ஹீரோயின் தான் அப்படின்னு சொன்னது கேட்டோன்னே அடைச்சே இது தெரியாமல் அந்த பார்ட்டிக்கு போகாமல் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடி சொன்னவங்க எல்லான்ற டிசைனருக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அதனால தான் அந்த பார்ட்டிக்கு போயிருக்க மாட்டாரு. இப்போ அதுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பார்ட்டியில் ஜாங்குன்றவரும் நம்ம ஹீரோனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுலயாவது நம்ம டெவலப் ஆகி போவோம், ஏன்னா பெயிண்டிங் ஃபீல்டில் எதுவுமே கை கொடுக்கல, எல்லாரும் என்னை வந்து ஒரு 3Dன்ற பட்டம் கொடுத்து அமைச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் டிசைனிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ ஜூவாக்கு வந்து ஏதோ முக்கியமான கால் வரவும் அப்போ ஜூவாவும் இருங்க வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்திருக்கு, ஒருத்தவங்களை போய் பார்க்கணும், உனக்கு எதுனா ப்ராப்ளம்னா நீ
எனக்கு உடனே கால் பண்ணி நான் உடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஜூவாவும் அங்கேருந்து கிளம்புறானா நம்ம ஹீரோன் வந்து சரி நீ பத்திரமா போயிட்டு வா, எதுனா பிரச்சனைன்னு நான் உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு இருப்பாள் அது அந்த ஜூ அவள் வராங்க. ஏன்னா இவளோட அப்பாவும் பெரிய டிசைனர் தான், அதனால இந்த பார்ட்டிக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவரோட பொண்ணு ஜூவை தான் அமுச்சு விட்டுருப்பாரு. அந்த ஜூவா எதுக்கு இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் எங்கள் அப்பா அனுப்புறாருன்னு தெரியலன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இப்படி நின்றுட்டு சிரிச்சுக்கிறத அவள் பார்த்துடுறாளா, பார்த்த உடனே இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, திரும்ப சைனாக்கு எப்போ வந்தா, மறுபடியும் எதனா தொல்லை பண்ணிருக்கிறதுக்காகவே வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உடனே ஹீரோனை பார்த்து யான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, இல்லை இந்த பார்ட்டியே எனக்காக தான் நடக்குது, நான் பண்ண டிசைனுக்காக தான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்டியே நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது அங்கே இருக்க ஃபியான்சியும் ஓ அப்படியா சரி ஓகே நானும் மூச்சனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இங்கே பார்த்தியா கையில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மோந்தத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்லணுன்னே புரியல. அவள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் நல்லா வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவட்டே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறா. சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த ஃபியான்சி ஒன்று ஹீரோன் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் யான் நில்லு, நீ இப்போ சொன்னதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் நான் ஒன்று முக்கியமாக சொல்லணும், என்னென்னா மூச்சனை வந்து இனிமேல் திரும்ப வந்து பார்க்க என்ன நடந்தாலும் சரி இனிமேல் எப்பயுமே எங்கள் முன்னாடி வந்து நின்றுராசு சரியா, அது எங்கள் வாழ்க்கைக்கே சரியான தொல்லையாக இருக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோனும் நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஓகேவா, நீங்கள் என்ன நினச்சாலும் அவர் என்னோட அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. நீங்களே எது நினச்சி உங்களோட லவ்வை வந்து அவரை வெறுக்க வச்சிடாதீங்க, ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. அப்போ அந்த ஃபியான்சி ஒன்னே ஏய் என்ன என்னையும் இப்படி எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு ஒன்னே பக்கத்தில் இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற போகிறாளா. அப்போ ஊற்றுறதுக்கு கரெக்டாக முன்னாடி நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோயின் மேலே விழ வேண்டியதை அவர் பிடிச்சிக்கிறாரு. அதாவது அவரோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஆகிடுது. அப்போது அவர் வந்து ஹீரோனை பார்த்து உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோனும் இவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க என்ன வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு ஒன்றே நம்ம ஹீரோ பார்த்து ஐயோ மூச்சன் நான் வேணும்டி பண்ணல தெரியாமல் கை தவறி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்டையும் சாரி சொல்கிற மாதிரி நடிக்கா. ஹீரோன் ஒன்னே உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் சும்மா நடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோ ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா உருன்ட்டு. அப்போது வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஹீரோ போய் தனியாக பேசுகிறாரு. என்னென்னா ஹீரோன் கிட்ட அவர் க்ளோஸாக நிற்கவே இல்லை. அப்போ அவர் கேட்குறாரு நீ போய் அவர்கிட்ட பேசலையா அப்படின்ற மாதிரி வைஸ் பிரசிடென்ட் கேட்க ஹீரோ ஒன்னே இல்லை அவளை எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்கான்ற மாதிரி ஹீரோன் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஃபியான்சி வந்து ஒரு பக்கம் வெயிட்டர் கிட்ட போயிட்டு காதில் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து சரி மேடம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது வில்லங்கமாக பிளான் போட்டா போல. என்னன்னு பார்த்தா அந்த வெயிட்டர் போகிற வழியில் நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட அப்போ நம்ம ஹீரோன் வந்து கால் தவறி அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்துடுறாங்க. ஃபுல்லாக அந்த காஸ்டியூம் எல்லாமே நனைஞ்சிருக்கும். அவங்களுக்கு வேறு நீச்சல் தெரியலையா, கீழே விழுந்துட்டு காப்பாற்றுங்க என்னால் நீந்த முடியாதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே இருந்தவர் யார் இங்கேருந்து என்ன நினச்சாலும் பரவாயில்லப்பா எனக்கு யானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவர் தண்ணியில் குதிச்சிடுறாரு. குதிச்சவர் நம்ம ஹீரோனை பார்த்து யான் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே யானை பிடிச்சி தூக்கிடுறாரு. தூக்கிட்டு மேலே வராரு. யான் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காளா, யாருமே வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஆனால் ஹீரோவே நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல, அதான் ஹீரோனுக்கு வந்து மூச்சு கொடுக்கறதுக்காக அவரோட வாயை வச்சு நம்ம ஹீரோயின் வாயில மூச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய டிசைனர் இவளுக்காக இப்படி பண்ணுறாங்களா, அதுவும் சாதாரண இப்போ வளர்ந்து வர டிசைனருக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சுக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக சோர்வாக பேசுகிறாங்க. ஹீரோ வந்து அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோனை வந்து நான் போய் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோனை தூக்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சுறாரு. ஒரு ஹோட்டல் இருக்கும் பக்கத்துலேயே, அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு ரூமுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. ஆனால் ஹீரோன் வந்து நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்று டவல் எடுத்து ஹீரோன் கிட்ட கொடுக்க போகிறாரா, அவரே தோட்டி விட போயிட்டுருக்காரு. உன் பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தொடச்சி விட போக ஹீரோன் ஒன்னே இல்லை நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு பண்ண தெரியும், நீங்கள் அங்கிளாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ ஒன்னே ஏன் நான் பண்ணக்கூடாதான்னு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோன் வந்து பண்ணக்கூடாது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு வேறு ட்ரெஸ் கொடுக்க ஹீரோ கேட்டிருப்பார் போல். ஹீரோவும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருக்குன்னு சொல்ல ஹீரோனும் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அழகான கப்பல் மாதிரி வெளியே வராங்க. பார்க்குறவங்க கண்ணே பற்றும் போல் வெளியே இருக்க இந்த ஃபியான்சிலாம் வயிறு எரிஞ்சிக்கிட்டு கிடப்பா. இப்படி இவங்க வரத்தை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்ட்டிக்கு கெஸ்ட்டாக வந்திருப்பாங்களா, அவங்களாம் வந்து ஹீரோவையும் ஹீரோயினும் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, சாதாரண ஒரு டிசைனருக்காக அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய குரூப்போட பிரசிடென்ட் எப்படி தண்ணிக்குள்ளே குதிச்சு அவளை காப்பாற்றினாங்கன்ற மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க, காசிப் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த ஜூவா அங்கே வந்துடுறான். வந்த ஹீரோனை பார்த்து என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, நான் இங்கேருந்து போயிருக்கவே கூடாது, உன்னை விட்டு போயிருக்க கூடாது சொல்ல ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த ஜூவாவும் ஓ
உனக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, இவர் தான் காப்பாற்றிருக்காரா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணேன். அப்போ ஹீரோயினும் ஆமாம் அவர் தான் என்ன ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோட கோட் வந்து நம்ம ஹீரோயின் மேலே போட்டு விட்டுருப்பாரு, ஹீரோயினுக்கு குளிரும்னு சொல்லிட்டு. அந்த ஜூவா ஒன்று ஹீரோ கிட்ட தேங்க்யூ நீங்கள் வந்து என்னோட ஆளை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவர் பக்கம் எழுத்துக்கிட்டு நான் தான்ப்பா உனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஜூவாக்கு என்ன சொல்லணும்னு புரியல. அவன் ஒன்றே நம்ம ஹீரோனை அவன் பக்கம் எழுத்துக்கிட்டு அங்கிள் நீங்கள் அங்கிளாக இருக்கீங்க, அதை முதல்ல பார்த்து பேசுங்க, நான் இவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சொல்லி விட்டுடுறான். ஹீரோனா டே என்னடா வளரிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னே நீ ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஜூவா சும்மா இருக்க மாட்டான். நான் வந்து இவளை இனிமேல் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அவரோட கோட்டை ஹீரோயின் மேலே போட்டு விட்டுருப்பார்ல, அந்த கோட்டை கழட்டி இந்தாங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுடுறான். அப்போ கடைசியாக அங்கே வந்து ஒரு ஆங்கர் வராங்களா, வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் பற்றி நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட டிசைனை எல்லாரும் பார்க்கலாமா, இவங்க தான் இப்போ ட்ரெண்டிங்லேயே போகிறாங்க, இவங்களோட டிசைன் தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயினை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ மித்தவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபோனில் எல்லாருக்கும் ஒரு டைமில் மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன இவ்வளோ பெரிய டிசைனராக இருக்காங்க, இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட நியூஸ் இந்த ஃபியான்சி பொண்ணி தான் அனுப்பிச்சிருப்பா போல நெட்டில் எல்லாத்தையும். இந்த மாதிரி பெரிய பெயிண்டரோட பெயிண்டிங்கே திருடி போட்டிருக்கா இந்த யான்யான்ன்ற இப்போ வருங்கால டிசைனர் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரசிடென்ட், அதாவது பெக் குரூப்போட பிரசிடென்ட்டே செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா நியூஸும் வந்திருக்கிறத எல்லாரும் படித்தோன்னே நம்ம ஹீரோனை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒன்னே அவருக்கு ஆளுங்களெல்லாம் பார்த்து இந்த நியூஸை சீக்கிரம் போய் என்ன டெலிட் பண்ணுறதுன்னு பாருங்கள், யார் பண்ணியிருக்கான்னு பாருங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு அவங்கள போயிடுறாங்களா. அங்கே இருக்கவங்களாம் ஹீரோனை பார்த்து சே இவ்வளோ ஒரு பெரிய டிசைனர் இப்போ வாய் ஃபுல்லாக புகழ்ந்து பேசணும், இப்படி பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபியான்சி பொண்ணுக்குலாம் இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, ஹீரோன் எப்போ திட்டு வாங்குவா அப்படின்ற மாதிரி பார்த்து இவ தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண கொடுத்துருப்பா போல். அங்கே இருக்கவங்களாம் ஹீரோனை பார்த்து இவளை வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காராம் இவர், அவர்கிட்டயே போயிட்டு இப்படி இவ செட்யூஸ் பண்ண பார்த்துருக்கான்ற மாதிரி பேச ஹீரோ உடனே மயக்க வாங்கிட்டு வந்து எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா, நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவா, அந்த ஃபோட்டோவில் வந்திருக்க மாதிரி அவள் என்னை செட்யூஸ் பண்ண எதுவுமே ட்ரை பண்ணல, ஆக்சுவலி நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம், அவள் ஒன்றும் அந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணல, அதாவது அந்த பெயிண்டிங்கை காப்பி பண்ண ஆளே இவ கிடையாது, உண்மையாகவே வரைஞ்சது இவ தான். மெயினாக காப்பி பண்ண ஆளே வேற ஒருத்தங்க, அவங்களும் இந்த பார்ட்டியில் தான் இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இப்போ தெரிய வரும், பார்க்குறீங்களா யார் அந்த பெயிண்டிங்கை காப்பி பண்ணான்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மீதி பேர்லாம் இவர் பேசுகிறத கேட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு எவிடன்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருப்பார்ல, அப்போ இது வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்திருக்கும். இந்த ஃபியான்சி பொண்ணும் இவன் என்னத்தை அனுப்ப போகிறான்னு தெரியலையே, நம்மள ஒரு வேளை மாட்டி விட்டுருவானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்கை திருடி பண்ணதே இவ தான், ஆனால் ஹீரோ மேலே பழியை திருப்பி விட்டுருப்பா. அதே மாதிரி ஹீரோவும் வந்து ஹீரோன் அந்த டைம் அவரை வெறுக்கணுன்றதுக்காக ஹீரோ அந்த பழியை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, நான் தான் இந்த மாதிரி பெயிண்டிங்கை திருடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அந்த ஆடியோ ரெக்கார்டில் இவ சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் தான் அந்த பெயிண்டிங்கை வந்து திருடினேன், நான் தான் இதெல்லாம் காப்பி பண்ணேன், அதை கரெக்டாக ஸ்டேஜில் வச்சிருங்கன்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பாளா. அது வந்து ரெக்கார்ட் ஆகி எல்லாரும் கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஓ இவ தான் எல்லாத்துக்கும் காரணமா, இந்த ஜூ தானா பெரிய டிசைனரோட பொண்ணுன்னு தான் பேர், இந்த வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பேச அந்த ஃபியான்சி ஒன்னே நான் இவளை அடிச்சே திரும்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோனை அடிக்க வரா. அப்போ ஹீரோ ஒன்னே அவளோட கையை பிடிச்சி என்ன காரியம் பண்ண வந்த நீ, யார் முன்னாடி யார் அடிக்க போகிற, இதோ கடைசியாக வச்சுக்கிறேன், நான் உன்னை ஆல்ரெடி வார்னும் பண்ணியிருக்கேன், அவளை மட்டும் நீ கையை வச்சேன்னு வச்சுக்கோ உன்னோட நிலைமை இங்கே வேற சரியா, நீ அதுக்கப்புறம் என் கையில் முடிஞ்சேன்னு சொல்லும் போது அந்த ஃபியான்சி ஒன்றே அழுதுகிட்டே, அதாவது இனிமேல் ஃபியான்சியே கிடையாது ஜூ தான், ஜூ அழுதுகிட்டே ஏய் ஏண்டி இப்படி பண்ண, என்னோட லைஃப் எப்படி கெடுத்துட்டேன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேச ஹீரோவை அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ பேசுகிறா ஹீரோனை பார்த்து, உன்னால் தான் என் வாழ்க்கையே போச்சு, உன்னால தான் இப்படி தான் உன் அங்கிளை நீ ட்ரீட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவர்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டேன், அவரை வந்து அங்கிளை தான் பார்த்தேன், நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அப்போயே நான் வந்து அவர் மேலே இருக்க ஆசையெல்லாம் விட்டுட்டேன், எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு, ஆனால் நீயே தான் உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அப்போ போலீஸ்லாம் அங்கே வந்துடுறாங்க, கையில் அரெஸ்ட் ஆர்டரோடு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஃபேக்காக க்ரியேட் பண்ணது இவங்க தான் அப்படின்ற மாதிரி நேம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போது அந்த நெட்டில் வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணதுனால அந்த ஜூ அங்கேருந்து இழுத்துட்டு போக பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணி வச்சுருக்கா, இவளை போய் என்னென்னமோ நினச்சி பார்ட்டியில் வந்து கூப்பிட்டு வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜூவும் கெஞ்சிக்கிட்டே போகிறான், ஆனால் யாரும் கண்டுக்கல. ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோன்னு பார்த்து சரி ஓகே யான்யன் உங்கள்கிட்ட நான் பேசியாகணும், இது வரைக்கும் நான் கொடுத்த கஷ்டத்தினால நீ எவ்வளோ சஃபர் ஆகிட்ட, இப்போயாவது என்ன மன்னிப்பேன்னு கேட்டால் நம்ம ஹீரோன் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் அப்படிலாம் விட முடியாது, எனக்கு நீ வேணும், நீ வந்து என் அங்கிள்னு கூப்பிடாத, இனிமேல் நான் வந்து உன் கூடயே இருக்கணும், என் கூடயே நீ இனிமேல் இருந்துருன்ற மாதிரி ஹீரோன் கிட்ட பேசினா நம்ம ஹீரோயின் வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஜூவா ஒன்றே
ஐயோ என்ன நடக்குதுங்க, நான் அவன் மேலே ஆசை வச்சுட்டேன், நீங்கள் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி, நானே எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் என் கல்யாணத்தை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிக்க ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்போது ஹீரோ ஒன்று ஹீரோயின் கையை பிடிச்சி, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, அப்போதுலேருந்து நான் இவ்வளோ வளர்த்து எனக்காக நினச்சிட்டு இருக்கேன்டா, நீ தேவையில்லாமல் பேசாத, ஒழுங்காக என் கல்யாணத்தில் வந்து நீ ஒயினை குடிச்சிட்டு போகிற வழியை பாரு, நடுவில் வந்துட்டு தேவையில்லாத வேலையை பார்க்காதுன்னு சொல்ல நம்ம இன்னும் ஐயோ எதுக்கு என்ன தொல்லை பண்ணுறீங்க, 2 பேரும் என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு கையை ஒதுற 2 பேரும் அட் அ டைமில் கையெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம ஹீரோன் கண்டிப்பாக அந்த ஜூவாவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனை வந்து நம்ம ஹீரோன் ஃப்ரெண்டாக தான் பார்த்தாங்க. அவன் தான் நம்ம ஹீரோன் மேலே ஒரு ஆசையை கிரியேட் பண்ணிக்கிட்டான். இப்போ வந்து மீட் பண்ண வந்தானே. ஆனால் ஹீரோன் தான் சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோனை வளர்த்து 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லா உண்மையும் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து ஹீரோவை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்றது மூவியில் காட்டல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோனை வந்து ஹீரோ லவ் பண்ணாது, அவங்கள வெறுக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோன் மேலே திருட்டு பழி வரும்போது கூட நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்காக நிற்கலை. அப்போ கூட ஹீரோனோட மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அந்த பழியும் தூக்கி அவங்க ஃபியான்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோன் மேலேயே போட்டார். என்னதான் அதெல்லாம் வந்து ஹீரோ வந்து ஹீரோனுக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சாலும், ஆனால் ஹீரோயினுக்கு அந்த நிலைமையில் அந்த சுச்சுவேஷனில் இப்படி திருட்டு பழியை போட்டாங்களே, இவ்வளோ நாள் கூட இருந்தவங்க இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஹீரோனுக்கு அது ஒரு ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனாக தானே இருந்திருக்கும். இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இப்போ வந்திருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, பண்ணுறது கரெக்டா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறது கரெக்டா அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மூவியை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க இருக்கும் போது நமக்கு அந்த அருமை தெரியாது, அவங்களோட இல்லாதப்போ தான் நமக்கு அவங்க மேலே இருக்க ஃபீலிங்கே அதிகமாக வரும். முக்கால்வாசி பேர் நம்ம லைஃப்பில் ஃபேஸும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.